Oh my god! Oh my god! இன்ஃபர்னல் மிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோல சத்யனும் வைத்தியும் தமிழ்நாட்டுல ஒகேனக்கல் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல அடிக்கடி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்படக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்கும் அதை ஒட்டி இருக்கிற கிணத்துக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. அவர் ஒரு முஸ்லீம் பாய். அவர் சொன்னாரு, நான் சொல்றத மட்டும் கரெக்டா நீங்க செஞ்சு அதுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிற ஒரு வரைபடத்தை என்கிட்ட கிளீனா சொன்னாரு. அதை மட்டும் நான் பண்ண மாட்டேன் வைத்தி, நீ பண்ணு. இப்போதைக்கு ஒரு 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 முழுமையான ஒரு விஷயத்தை பண்றதுக்குன்னு ஆயத்தமா வந்துட்டோம். ஸ்டெல்லா சாந்தின்னு ரெண்டு பொண்ணுங்க அடுத்தடுத்து சூசைட் பண்ணி இருந்ததா சொல்லப்படக்கூடிய அந்த பயங்கரமான பிளேஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் பாயை மீட் பண்ணி அவர் மூலமா ஒரு வித்தியாசமான ரிச்சுவலை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க இருக்கு அந்த புத்து தாண்டி கிணறுனா போ 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 தடுக்குதுண்ணா. அது உடம்புல டேய் வைத்தி வைத்தி இருடா இந்த எங்க நடந்துச்சு? உங்களுக்கு தெரியுதானு தெரியல, பாருங்க மரத்தாண்ட நிக்குது பாரு கைஸ். அவங்க அந்த காட்டுக்குள்ள என்டர் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு லேடி அழுகிற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்ஸும் அடுத்ததா ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவமும் அவங்களோட கண்ணில் படுது. அந்த உருவத்தை பார்த்ததும் பயந்து வைத்தி ஓட ஆரம்பிக்க அவரை சமாதானப்படுத்தி சத்யன் அடிக்கடி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த பயங்கரமான கிணத்து பகுதிக்கு வர்றாங்க. கிட்ட வா அவுது பில்லா மில்லா ஷைத்தானி ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கிட்ட ஒருத்தரமா அந்த பாய் சொன்னாரு, இதை நீ உட உனக்கு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. உடைச்சிட்டேன் அது கந்தல் தள்ளனா சவுண்ட் வருதுடா. பின்னாடி நிக்குதுண்ணா. அவன் பாத்துட்டான். எங்க பாத்துட்டா? மரத்துக்கிட்ட பாத்துட்டான். அது கந்தல் தள்ளனா. அது கந்தல் தள்ளனா. அது கந்தல் தள்ளட்டுமா? நீ தள்ளு டக்குன்னு தள்ளி விட்ற. ஏய் யாரு? அங்க நிக்கிறா. அப்பா நிக்கிறா. கிணத்துக்கு பக்கத்துல போறவங்க ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில மந்திரங்களை சொல்லிட்டு முட்டையை உடைக்க அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் தெரியறத பார்த்து அரண்டு போறவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. டேரிங் சூர்யாங்கிற மல்லு யூடியூப் சேனல் இருந்து சூர்யாவும் அவரோட ஃப்ரெண்டும் ஏற்கனவே சிம்பிளி சரத், கிரே உல்ஃப் மாதிரியான பாப்புலரான தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாருமே விசிட் பண்ணியிருந்த சாந்தி மர்டர் ஹவுஸ் சொல்லப்படுற ஒரு பயங்கரமான பிளேஸுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. ஃபேமஸ் சாந்தி மர்டர் ஹவுஸ். ஓகேவா? என்கிட்ட தெய்வமே. Oh my god, എന്റെ പൊന്നൂരെന്താ എന്റെ ദൈവമേ. എന്റെ ദൈവമേ, അത് നോക്കിക്കോട്ടോ. Oh my god. Oh my god. Oh my god. Hello. Hey bro. Hello. 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 அவங்க அந்த பிளேஸை ரீச் பண்ணி அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே பால்கனில கருப்பு அமானுஷ்ய உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவங்க ஸ்டார்டிங்ல பயந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகுறாங்க. யாரது? ஹலோ, யாரது? அந்த பில்டிங்குள்ள அவங்க என்டர் ஆனதுமே அங்க இருக்கிற ஒரு ரூமோட டோர் அமானுஷ்யமா தன்னால ஆட ஆரம்பிக்குது. அவங்க அந்த டோரை திறந்துட்டு உள்ள போக முயற்சி பண்ண எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவங்களால முடியல. கடைசியா அந்த டோர் அமானுஷ்யமா தன்னால ஓபன் ஆக அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது.
Oh my god. Oh my god. எந்தடா கிளவி എന്തോടാ എന്തിനാ ഇങ്ങനൊക്കെ കാണിക്കുന്നേ? എന്തിനാ ഇങ്ങനൊക്കെ കാണിക്കുന്നേ? ഒരു കാര്യമില്ല ഇങ്ങനെ കാണിക്കുന്നുണ്ട്. എന്താടാ அடுத்தடுத்து அங்க தெரிஞ்ச அமானுஷ்யமான உருவங்களால ரொம்பவே பயந்து போறவங்க உடனே அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாங்க. கோஸ்ட் பிரெடேட்டர் யூடியூப் சேனல் இருந்து விக்னேஷும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ரீசெண்டா வேம்பயர் ஃபாரஸ்ட் சொல்லப்படுற ஒரு பயங்கரமான காட்டுப்பகுதிக்கு நடுவில் இருக்கிற ஒரு அபேண்டன் பில்டிங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருக்காங்க. சவுண்ட் கேட்குதுங்க. உங்களுக்கு எதுனா கேமராவில் தெரியுதா பாருங்க. பாருங்க கேட்குதுங்களா? அங்கே பாருங்க, மரத்து மேலே தான் கேட்குது. பாருங்க பாருங்க பாருங்க, அங்கே ட்ராவல் ஆகுது. இந்த இடத்துல சவுண்ட் ட்ராவல் ஆகுது கைஸ். டேய் முன்னாடி வாடா. உன் பேர் என்ன? இந்த மாதிரி சத்தம் போட்டு பயன்படுத்தாத. நான் தனியாக தான் வந்திருக்கேன். உனக்கு தைரியம் என்ன? முன்னாடி வா. ஆள் அரவமே இல்லாம கும்மிருட்டா இருக்கிற அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள அவங்க என்டர் ஆனதுல இருந்து யாரோ கத்துற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. இதனால அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு பாக்குறதுக்காக அவங்க போனப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. கேமராவில் சுத்தமாக எதுவுமே தெரியல. பாருங்க. யாரா அது? யாரு? யாரோ போறாங்க. இந்த மரத்துக்கிட்ட யாரோ போறாங்க. யாரு இது? மரத்துக்கிட்ட அந்த பேக்கை போட்டு போயிருக்கான். ஆளை காணோம். பேக் மட்டும் இங்க இருக்கு. ஏன் பிரைட்டா இருக்குது? காட்டுக்குள்ள அவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டே வரும்போது ஒரு இடத்துல பாக்குறதுக்கு சைக்கோவா இல்ல வேற ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயமான தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறையறத பாக்குறாங்க. உடனே அவங்க அந்த மரத்துக்கு பின்னாடி போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. அதே சமயம் அங்க ஒரு பேக் மட்டும் தனியா கிடக்கிறத பாக்குறாங்க. இந்த பேக் இல்ல, இந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு மட்டும் பாத்துட்டீங்க. கிளம்பிடலாம் பஸ் இருக்கு. வேண்டாம் வேண்டாம். என்ன சொல்றேன்? நான் இங்க ஒரு ஆளை நான் கன்ஃபார்மா கண்ணில் பார்த்தேன். இந்த மரத்துக்கு பின்னாடி போனா அதுக்கப்புறம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சவுண்ட் கேட்குது 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 கைஸ். உங்களுக்கு சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? மூட்டை அடிச்சுல பாத்தீங்களா? 3 பேரும் பாத்தீங்களா? நான் பார்த்தேன். தொடாதீங்க தொடாதீங்க. பாஸ்கர் தொடாத. பாஸ்கர் தொடாத. தொடாத பாஸ்கர். பார்த்து பார்த்து. இல்லை இல்லை கிளம்பி. நான் பார்த்தே ஆகணும். இங்கேருந்து இதுக்கு மேலே வரப்போகிறது இல்லை. இல்லை எடுத்துருங்க, தூங்க. என்னென்ன பார்க்கலாம். சவுண்ட் வருது சவுண்ட் வருது. எடுங்க பாஸ்கர். பார்த்துட்டு போயிடலாம் பாஸ்கர். இங்கேருந்து எடு. ரத்தம் ரத்தம் மரத்துக்கு பக்கத்துல தனியா கிடந்த அந்த பேக் திடீர்னு தன்னால ஆட ஆரம்பிக்குது. அடுத்ததா அந்த பேக்குள்ள இருந்து ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. இதனால ரொம்பவே பயந்து போறவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேக்கை எடுத்து பார்க்க உள்ள இருந்து ரத்தம் மாதிரி ஏதோ ஒண்ணு கீழே வழிய ரொம்பவே பயந்து போறவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. ரூபன் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனல் இருந்து ரூபனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ரீசெண்டா ஒரு மோஸ்ட் ஹாண்டட் அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. 2 ரெட்டை பொண்ணுங்க வந்து இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நோய்வாய்ப்பட்டு அவங்க இந்த வீட்டில் இறந்து போயிருக்காங்க. பில்டிங்குள்ள என்டர் ஆறவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் நடக்கல. இதனால அவங்க தனித்தனியா பிரிஞ்சு போய் அந்த பில்டிங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிவு பண்றாங்க. அப்போ ரூபன் ஒரு ரூம்குள்ள செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற விண்டோல ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவத்தை நோட்டீஸ் பண்றாரு. ஏய்
விண்டோக்கு பக்கத்துல கிரே கலர் ஸ்கின்னோட பாக்குறதுக்கு நன் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் நிக்கிறத பாக்குறாரு. ஆனா அந்த உருவத்துக்கு பக்கத்துல போக அவர் ட்ரை பண்ண அது மறைஞ்சு போயிருந்தது. இதனால ரூபன் அந்த உருவம் வேற எங்கேயாச்சும் தென்படுதான்னு சொல்லி அந்த பில்டிங்குள்ள தேட ஆரம்பிக்க அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த உருவம் இன்னொரு இடத்துல அவரோட கண்ணில் படுது. யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ? சைக்கோவா இல்ல ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யமான விஷயமான தெரியாத அந்த ஸ்ட்ரேஞ்சான உருவம் திரும்பவும் அவங்களோட கண்ணில் பட ரொம்பவே பயந்து போறவங்க உடனே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வர்ற வழியில இன்னொரு பயங்கரமான விஷயம் அவங்களோட கண்ணில் படுது. சுற்றி சுற்றி சவுண்டாக கேட்குது. எங்கேருந்தா கேட்குதுன்னு தெரியல எனக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெட் பாடி ஷேக் ஆகுது. ப்ரோ அங்க பாரு ப்ரோ. ப்ரோ கிட்ட ப்ரோ. யாரது? யார் ப்ரோ? ப்ரோ என்னமா கேஸ் ப்ரோ அங்க யாரது? ஜஸ்ட் கால் மீ ரேங்கிற கனடா யூடியூப் சேனல் இருந்து ரீசெண்டா ரேயும் அவரோட ஃப்ரெண்டும் கொஞ்ச நாள் முன்னாடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து அப்புறமா அங்க நடந்த அமானுஷ்யமான விஷயங்களால அபேண்டன்ட் ஆன ஒரு பயங்கரமான பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. ಇವಾಗ ನಾವು ಯಾವತ್ತಾದ್ರೂ ಗೋಸ್ಟ್ ಹಂಟಿಂಗ್ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಪ್ಯಾರಾನಾರ್ಮಲ್ ಆಕ್ಟಿವಿಟೀಸ್ ಅಂದ್ರೆ ನೆಗೆಟಿವ್ ಎನರ್ಜೀಸ್ ಯಾವ್ದಾದ್ರು ಸುತ್ತಮುತ್ತ ಇದ್ರೆ ಗ್ಯಾರಂಟಿ ನಮಗೆ ಉಸಿರಾಡಕ್ಕೆ ತೊಂದರೆ ಆಗುತ್ತೆ. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி இங்க நடந்த ஒரு மோசமான ஆக்சிடென்ட்ல ஒரு லேடி அகாலமா இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க நடக்க ஆரம்பிச்ச அமானுஷ்யமான விஷயங்களால இந்த பில்டிங்கோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாம அப்படியே அபேண்டன்டா விட்டுட்டு போயிருக்காங்க. ಇಲ್ಲೊಂದು ಬಟ್ಟೆ ಅಣ್ಣ, ಹುಷಾರಾಗಿರಿ, ಒಬ್ರೇ ಹೋಗ್ಬೇಡಿ. ಇಲ್ಲಿ ಒಂದು ಬಟ್ಟೆ ನೇತಾಡ್ತಿದೆ ಅಣ್ಣ. ಇದು ನಾನು ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾರು ಅಣ್ಣ ಜಸ್ಟ್ ಮಿಸ್ ಅಣ್ಣ. முழுசா கட்டி முடிக்காம வெறும் சிமெண்ட் பூச்சோட நிக்கிற அந்த பாலடைஞ்ச பில்டிங்குள்ள என்டர் ஆகுறவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க பல இடங்கள்லயும் அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி மேல இருந்து அமானுஷ்யமா கற்கள் வந்து கீழே விழுகுது. ಅನ್ನೋ ಜಾಗಕ್ಕೇನೆ ನಾನು ಹೋಗಿ ವಿಡಿಯೋ ಮಾಡೋದು. ಯಾರು ಹಲೋ ಯಾರು? ಹಲೋ தொடர்ந்து அவங்க அந்த பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற விண்டோல கருப்பு அமானுஷ்ய உருவம் நகர்ந்து போற மாதிரி தெரியவே அதை பார்த்து அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த லைன் டிராயிங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு குழந்தையோட உருவம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ ட்ரெக்கிங் போன ஒருத்தர் கேஷுவலா அவரோட செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணது. இதுல அவருக்கே தெரியாம ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அது என்ன, எந்த டைம் லைன்ல வருதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.